எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஃபார்மிங் அட்வான்ஸ்டோட பார்ட் 3. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ட் இன் ஃபர்டிலைசர், அதாவது உரங்களில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பார்ட் அப்புறம் ஃபார்மிங் பேசிக்ஸ் அந்த சீரீஸ்லலாம் நான் சொல்லியிருப்பேன். பிளான்ட் நியூட்ரிஷன் தான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிளான்ட் நியூட்ரிஷன் ஒழுங்காக இருந்தாலே நம்ம வந்து செடிகளை பூச்சி தாக்குதல் அப்புறம் நல்ல ரோபஸ்டான பிளான்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஏன்னா பிளான்ட் நியூட்ரிஷனை பற்றி இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது காரணத்தெல்லாம் உடம்பு சரியில்லை. இப்போ நீங்கள் டாக்டரை பார்க்க போகிறீங்க. டாக்டர் வந்து வந்து உட்காருங்க, என்ன பிரச்சனை, வயிற்று வலிக்குதா, டேப்லெட் இருந்தாங்க கிளம்பி போங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்போத்துலேருந்து வயிறு வலிக்குது, என்ன முந்தா நாள் என்ன சாப்பிட்டீங்க, ஏதாவது புதுசாக எதுவும் சாப்பிட்டீங்களா, உங்களோட ஏஜ் என்ன, மேலா ஃபீமேலா, வெயிட் என்ன, அப்புறம் ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன் எதுவும் இருக்கா, டயபெட்டிஸு அது மாதிரி ஏதாவது இருக்கா, அப்படி இல்லை ஏதாவது மெடிசன் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மெடிசன் எடுக்கிறீங்களா, இதெல்லாம் கேட்டு இதை அப்பாற்பட்டு பிளட் டெஸ்ட் ஏதாவது வேணால் அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டு தான் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு செடிக்கு நியூட்ரிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, பிளைண்டாக எருவு கொண்டு போய் கொட்டுறது, இல்லை கெமிக்கல்னால் ஏதாவது அது கடைக்காரங்க சொல்கிற கெமிக்கல், இல்லை நமக்கு பிடிச்ச கெமிக்கலை கொண்டு போய் கொடுக்கறது, அப்படி பண்ணாமல் அந்த எந்த கிராப்போ அதுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, மண்ணோட வளத்துக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து ஃபர்டிலைசர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். பீட் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எதுனாலும் பரவாயில்ல. அப்புறம் ஒன்று சொல்லிடக்கூடாது, சார் நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறது இன்ஆர்கானிக்கு, நாங்கள் இயற்கை விவசாயிகள், எங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம இது ஜென்ரல் பேசிக் சயின்டிஃபிக் கான்செப்ட். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும் தான். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆர்கானிக்கும் சொல்ல போகிறேன், என்னென்ன ஃபர்டிலைசர் அவைலபிள் நம்மளால் கொடுக்க முடியும், அதில் என்னென்ன பர்சன்டேஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இன்ஆர்கானிக்கும் நான் சொல்ல போகிறேன். ஏன் சார் இன்ஆர்கானிக்கு, எங்களுக்கு ஆர்கானிக் மட்டும் போதும் அப்படி சொல்பவர்கள்கிட்ட இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். அதே டாக்டர்கிட்ட நீங்கள் பார்க்க உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்க வச்சுப்போம், கெமிக்கல் மருந்து தான் கொடுப்பாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு என்ன கொடுப்பாங்கன்னா, சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு லேசாக வெதுன்னு தயிர் சாதம் சாப்பிடுங்க, இல்லாட்டா ரசம் சாதம் சாப்பிடுங்க, இல்லாட்டா சூப்பு மாதிரி வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தயிர் சாதம், ரசம் சாதம், சூப்பெல்லாம் அவங்க எம்பிபிஎஸ்சில் டாக்டர் படித்ததா? டாக்டருக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் குணமாகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், குணமாகறதுக்கு உதவி புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறது. எம்பிபிஎஸ்சில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார் டாக்டருக்கு. அதே மாதிரி நம்ம இன்ஆர்கானிக்கும் என்னென்ன ஃபர்டிலைசர் இருக்குது, அதோட பர்சன்டேஜில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதையும் நான் அடுத்த செகண்ட் பார்ட்டில் இந்த வீடியோட செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்கானிக் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா டேட்டா இன்ஃபர்மேஷன் அந்த பர்சன்டேஜ் வைஸ் எல்லாமே ஆர்கானிக் ரிலேட்டடாக எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, யுனைடெட் நேஷன்ஸோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ். அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் தான் இது. வந்து நான் போகிற போக்கில் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சது. கூகுள் பண்ணாலுமே இதோட ஆவரேஜ் இன்ஃபர்மேஷன் தான் அங்கேயும் இருக்க போகுது. பட் இன்னும் கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது, நம்பகத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு வெப்சைட் இணையதளத்தில் இருந்து தான் நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துட்றேன், ஃபோட்டோவும் போடுறேன். எந்தெந்த இதோட லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டோட ஃபோட்டோவும் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் மெயின் டாபிக் உள்ள போகிறோம். இதை வந்து நான் ஃபார்மிங் பேசிக்ஸில் பார்ட் 3ல் போட்டிருக்கிற மாதிரி நான் ஒரு டேப்லர் காலம் எக்ஸல் ஷீட்லையோ இல்லை இதுலையோ டேப்லர் காலம் மாதிரி போட்டு ஒன்று நான் லிஸ்ட் பண்ணுறேன். தேவைப்படுபவர்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க, இல்லாட்டா பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அதை எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து
பேசிக் நமக்கு ஃபார்மிங்க்கு நியூட்ரிஷன் பிளான்ட் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட பேசிக் இன்புட் இதில் தான் வரப்போகுது கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஒன்று ஒன்றா போயிடலாம். எல்லாருக்குமே பொதுவாக நியூட்ரியன்ஸ் நான் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவைன்னு. ப்ரைமரி நியூட்ரியன், மேக்ரோ நியூட்ரியன், செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன். ஸோ ப்ரைமரி நியூட்ரியனில் என்பிகே அது மாதிரி ஸோ எல்லாமே இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைட்ரஜனை பற்றி பார்த்துருவோம். நைட்ரஜனுக்கு இன்ஃபேக்ட் நைட்ரஜனுக்கு நிறைய ஆர்கானிக் சோர்சஸில் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த காலத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூட்ரியன் நேம் அதில் தான் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு எல்லாம் ஒன்றா லிஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்தது சோர்சஸ், எந்தெந்த பொருளில் இதுலேருந்து நம்ம இதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருள் அதுக்கு. அடுத்தது பெர்சன்டேஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அவைலபிள், அந்த பொருளில் எவ்வளோ நைட்ரஜன், எவ்வளோ ஃபாஸ்பரஸ், எவ்வளோ பொட்டாசியம் இருக்குது அப்படிங்கிறத பர்சன்டேஜ் விகிதாச்சாரம் அந்த அடிப்படையில் நான் அதில் போடுறேன். பக்கத்தில் இருக்கிறது வந்து டைப் ஆஃப் ரிலீஸ். டைப் ஆஃப் ரிலீஸ்னால் என்னென்னா அந்த பொருள் அந்த பர்சன்டேஜ் சத்தை எவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணோம், ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுமா, மீடியமாக ரிலீஸ் பண்ணுமா, இல்லை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதுதான் டைப் ஆஃப் ரிலீஸ். அடுத்தது வந்து காஸ்ட். இந்த பொருளோட விலை எய்தர் 1 கிலோவாக இருக்கலாம், இல்லை 1 லிட்டரு, 1 மூட்டை, அந்த மாதிரி எது இருக்கோ நான் அதை கொடுத்துட்றேன். ஆவரேஜ் அமௌண்ட்டை கொடுத்துட்றேன். அடுத்த ஃபீல்டு வந்து அவைலபிலிட்டி, இந்த பொருள் எவ்வளோ எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருள் அதுக்கு, அது அவைலபிலிட்டி காலத்தில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நைட்ரஜன் சோர்சஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறதுலே பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு அதுலேருந்து வருவோம். ஓகேவா, இதில் என்னென்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நீங்கள் எதிர்பார்க்குற பொருள் வந்து ஒரு சில இதில் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா அந்த பொருளில் இந்த நம்ம லிஸ்ட் பண்ணுற பொருளோட சத்து நீங்கள் எதிர்பார்க்குற பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மாட்டு எரு எதிர்பார்க்குறீங்க இந்த லிஸ்ட்டில் அப்படின்னா, ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம் அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, விச் மீன்ஸ் அதில் வந்து அவ்வளோ சத்து பொருள் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன நைட்ரஜன் சோர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா பிக் யூரின், பன்றியோட சிறுநீர். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குன்னா 10.8 10.8% நைட்ரஜன் இருக்குது. டைப் ஆஃப் ரிலீஸ் பார்த்தோன்னா இது வந்து ஃபாஸ்ட் ரிலீஸ், பயிருக்கு உடனே எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். ஸோ ஃபாஸ்ட் ரிலீஸு. இதோட விலை அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை ஃப்ரீயாக கூட கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அவைலபிலிட்டி இங்கே தான் இது கொஞ்சம் அடி வாங்கும். இது அவைலபிலிட்டி லெஸ். ஏன்னா எத்தனை பேர் தமிழ்நாட்டில் பன்றி வளர்ப்பை ஒரு பெரிய லெவலில் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளால் அதை பன்றி யூரின் எடுக்க முடியும். ஸோ அவைலபிலிட்டி கிடைக்கும் அளவு அதை நான் லெஸ்ன்னு போடுறேன். ஓகேவா, அடுத்தது செகண்ட் என்னென்னா கவ் யூரின், மாட்டு சிறுநீர், கோமியம் எல்லாம் வச்சுக்கலாம். அதில் வந்து 9.7% 9.7% இருக்குது. இதுலேயுமே டைப் ஆஃப் ரிலீஸ் வந்து ஃபாஸ்ட் ரிலீஸ். இது காஸ்ட்டுமே உங்கள்கிட்ட மாடோ ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கூட கிடைக்கலாம், இல்லை விலைக்கு கூட வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவைலபிலிட்டியும் குட் அவைலபிலிட்டி, ஏன்னா மாடு எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக்காக பண்ணுற நபர்கள்கிட்ட மாடு டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அவைலபிலிட்டிக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ கவ் யூரினில் 9.7% இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா கடலை புண்ணாக்கில் 7.2% நைட்ரஜன் இருக்குது, 7.2%. டைப் ஆஃப் ரிலீஸ் வந்து ஸ்லோ ரிலீஸ். ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா கடலை புண்ணாக்கு குறைஞ்சது 40 ரூபா, மேபி 35 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்டிலைசர் அப்படி இப்படின்னா ஒரு 40 rupees வந்துடும் எப்படி இருந்தாலும். ஸோ 40 rupees. அவைலபிலிட்டியுமே குட் அவைலபிலிட்டி, மாட்டு தீவன கடையிலே கிடைக்கும், இல்லாட்டா நீங்கள் செக்கு ஆட்டுற இடத்துல போனாலும் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குட் அவைலபிலிட்டி அதுக்கு. அடுத்தது பார்த்தோன்னா ஃபோர்த் பிளேஸில் 2 இருக்குது. ஃபோர்த் பிளேஸில் 2 ஆர்கானிக் ஐட்டமில் நைட்ரஜன் சோர்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபோர்த் பிளேஸில் மீன் அமிலம், ஃபிஷ் எமல்ஷன் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை விவசாயத்தில் பிரபலமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபெர்டிலைசர் இது. இதில் வந்து 5% நைட்ரஜன் இருக்குது. இதில் வந்து டைப் ஆஃப் ரிலீஸ்னு பார்த்தா மீடியம் லெவலுக்கு அது ரிலீஸ் பண்ணோம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் வெளியே வாங்கினாலும் 1 லிட்டர் குறைஞ்சது 100 ரூபா.
100 குறையாமல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் போடக்கூடிய நாட்டு சர்க்கரையோட காஸ்ட்டே 1 கிலோ கிட்டத்தட்ட 40 ரூபா குறையாமல் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லிட்டர் மீனமிலம் பண்ணால் நீங்கள் 2 கிலோ நாட்டு சர்க்கரை போடணும் குறைஞ்சது. ஸோ அதுவே 80 ரூபா வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட 100 ரூபா பர் லிட்டர். அடுத்தது என்னென்னா அவைலபிலிட்டியும் குட்டு, நீங்கள் செய்கிறத பொறுத்து இருக்குது, வெளியவும் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து 4வது இடத்துல 2வது பிளேஸ். இது வந்து பசுந்தாள் உரம், க்ரீன் மேன்யூர்னு சொல்லலாம். இது வந்து 5% இருக்குது நைட்ரஜன், 5% நைட்ரஜன் இருக்குது. இது டைப் ஆஃப் ரிலீஸ் பார்த்தோம்னா மீடியம் ரிலீஸ், மீடியமாக அது சத்தை கொடுக்கும், நைட்ரஜனை கொடுக்கும். அடுத்தது காஸ்ட், நீங்கள் வந்து க்ரீன் மேன்யூர்னு நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். வரப்பில் இருக்கிற மரத்தை வெட்டி போட்டாலும் க்ரீன் மேன்யூர் தான். இல்லை பசுந்தாள் உரம் செய்கிறேன் அப்படின்னு இந்த பல தானியங்கள் பண்ணால் அது ஒரு காஸ்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அது 1 கிலோவே 100 ரூபா கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. பட் வாங்குறத பொறுத்து, அதில் எத்தனை தானியங்கள் போடுறாங்க அதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ அது அந்த ஃபேக்டருக்காக நான் அதில் காஸ்ட்டு போடலை. அவைலபிலிட்டி நீங்கள் செய்கிறத பொறுத்து இருக்குது, நீங்கள் செஞ்சால் அது கிடைக்கும். ஸோ அவைலபிலிட்டி குட்டுன்னு போடுறேன், அது பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்து இருக்குது. அடுத்த சோர்ஸ் வந்து பவுல்ட்ரி மேன்யூர், கோழி பண்ணைகள்லேருந்து வர கழிவுகள், அதோட எரு. அதில் வந்து 3.7% நைட்ரஜன் இருக்குது. இதுவுமே ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். இது டிராக்டர் லோட்லேயும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, மூட்டை கணக்குலையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கிறத பொறுத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிராக்டர் லோடை எடுத்திங்கன்னா ஒரு லோடே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 2000 சொல்லுவாங்க. அதில் அந்த செலவு இருக்குது. எடுத்துகிட்டு வந்து போடுற செலவு இருக்குது, அதை நான் சேர்க்கலை. பட் அதோட வேல்யூ, மேன்யூரோட ஒரு டிராக்டர் வேல்யூ வந்து 2000 இருக்கலாம், கூடவும் இருக்கலாம், குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கூட தான் இருக்கும். பட் மினிமம் 2000 சொல்லியிருக்கேன். அவைலபிலிட்டி இதுவும் குட். ஒரு சில இந்த நாமக்கல் அந்த சைட்லலாம் நல்லாவே அவைலபிலிட்டியாக இருக்கும். அந்த இடத்த பொறுத்து தேடினா டெஃபினட்டாக அது கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பவுல்ட்ரி மேன்யூரோட ஒரு ஃபைனல். இது இப்போதைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 6 சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நம்ம 5 தான், ஏன்னா 4th பிளேஸ் 2 இருக்கிறதுனால 6 கண்டென்ட் நைட்ரஜனில் வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நைட்ரஜனில் ஆர்கானிக் சோர்ஸஸில் இருக்குது. 10.8லேருந்து 3.7% வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது உரமோ இன்புட்டோ ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து அது இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம் அது வந்து 3.7% விட கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து மீனமிலம் மட்டும் நான் ஆன்லைன்லேருந்து எடுத்தது. ஏன்னா அது யூனிவர்சலாக ஃபிஷ் எமல்ஷன், நம்ம ஊரில் தான் மீனமிலம் ஆர் மீன் கரைசல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சலாக அது வந்து ஃபிஷ் எமல்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் வந்து அதை குளோபலாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஆவரேஜாக வந்து 5% நைட்ரஜன் இருக்குது. மேபி கூட குறைய இருக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாத்துமே ஆவரேஜ் தான், 1 or 2% கூட குறைய இருக்கலாம். ஓகேவா? அடுத்த நியூட்ரியன்ட் என்னென்னா ஃபாஸ்பரஸோட ஆர்கானிக் சோர்ஸஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முக்கியமான ஆர்கானிக் சோர்ஸ் என்ன அப்படின்னா ராக் ஃபாஸ்பேட். இதில் எத்தனை பர்சன்டேஜ் நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 18% ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்குது. P2O5 செடிகள் எடுத்துக்கக்கூடிய தன்மையில் 18% இருக்குது. இது டைப் ஆஃப் ரிலீஸ் வந்து மீடியம் ரிலீஸ் ஃபர்டிலைசர். இது ரேட்டு பார்த்திங்கன்னா நிறைய வேரி ஆகுது. பட் நான் வாங்கி யூஸ் பண்ண ரேட்டு வந்து ஒரு மூட்டை 580, 50 கிலோ மூட்டை 580 சில்வர் லைனோட ராக் ஃபாஸ்பேட் ஃபர்டிலைசர் அது. ஸோ ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 12 ரூபா வருது தோராயமாக. மேபி அவங்க அவைலபிலிட்டியை பொறுத்தோ இல்லை சீசன் டிமாண்டுக்கு பொறுத்தோ ஏறலாம் குறையலாம். பட் நான் வாங்கின டைம் வந்து 580 பர் பேக். ராக் ஃபாஸ்பேட்டில் கொஞ்சம் ட்ரேஸ் மினரல்ஸும் இருக்கும். ஏன்னா அது வந்து இயற்கை முறையில் மண்ணிலேருந்து மைன் பண்ணி எடுக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பொருள் அது. ஸோ ட்ரேஸ் மினரல்ஸும் இல்லை இருக்கும். அடுத்த ஃபாஸ்பரஸோட சோர்ஸ் என்னென்னா போன் மீல், எலும்பு உரத்தில் 2 ஃபார்மேட் இருக்குது. நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்ச ஃபார்மேட் இருக்குது, அப்புறம் கோர்ஸாக அரைச்ச ஃபார்மேட் கொஞ்சம் திப்பியாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து பவுடராக அரைச்ச அந்த போன் மீல் எலும்பு உரம் மட்டும். ஓகேவா? இது வந்து 15 to 20% ஃபாஸ்பரஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். அப்புறம் இதோட ரேட்டு வந்து இதுவுமே ரேட்டுமே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள். இது குறைஞ்சது 20 rupees per kgலேருந்து நிறையவே அது டிபெண்டிங் ஆன் குவாலிட்டி எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது.
நான் பர்சனலாக நான் இது யூஸ் பண்ணது இல்லை, பட் இருந்தாலும் ரேட் விசாரிச்சிருக்கேன். ரேட் எனக்கு கட்டுப்படி ஆகலைனாலும் நான் இப்போ யூஸ் பண்ணல. அவைலபிலிட்டியும் ஒரு சில தமிழ்நாட்டில் ஒரு சில நபர்கள் தான் பியூராக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவைலபிலிட்டி நான் லெஸ் அப்படின்னு போடுறேன். ராக் ஃபாஸ்பேட் அவைலபிலிட்டி நான் சொல்ல மறந்துட்டேன், மாடரேட் அது. ஓகேவா. அடுத்தது காட்டன் சீட் கேக். அடுத்த ஃபாஸ்பரஸ் சோர்ஸ் வந்து காட்டன் சீட் கேக். தமிழில் வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு. இதில் வந்து 3% ஃபாஸ்பரஸ் இருக்குது, மணிச்சத்து 3% மணிச்சத்து இருக்குது. இதோட ரிலீஸ் வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். அப்புறம் இதோட கிலோ ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு பை டிஃபால்ட் எனக்கு தெரிஞ்சு எள்ளு புண்ணாக்கா இல்லை கடுகு புண்ணாக்குன்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து எல்லாமே 40 rupees per கிலோ கீழே கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் மரச்செக்குலாம் போயிட்டிங்கன்னா 60-50 கீழே குறையாது. ஸோ மினிமம் 40, அதை நான் இங்கே போட்டுடுறேன். 40 rupees per கிலோ வரும். அவைலபிலிட்டி மாடரேட். ஏன்னா எல்லா இடத்துலையும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடலை புண்ணாக்கு கிடைக்கும், ஆனால் பருத்தி கொட்டை புண்ணாக்கு எந்த லெவல் கிடைக்கும்னு தெரியல. ஸோ அதனால் மாடரேட்டுன்னு போட்டிருக்கேன். மேபி உங்கள் ஏரியாவில் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 தான் வந்து ஃபாஸ்பரஸ் மணிச்சத்து தரக்கூடிய பிரதானமான பொருட்கள். இதில் வந்து நான் கிரவுண்ட்நட் கேக்கை சேர்க்கலை. ஏன்னா பிரபலமாக ஃபேமஸாக இருக்கிறது வந்து கடலை புண்ணாக்கு மணிச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3% கீழே இருக்கிறதுனால நான் அதை போடலை. ஓகேவா, ஆவரேஜாக. அடுத்தது பொட்டாசியம், சாம்பல் சத்து தரக்கூடிய இயற்கை பொருட்கள் என்ன அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பயோ பொட்டாஷ். எல்லாமே பர்சன்டேஜ் அடிப்படையில் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். பயோ பொட்டாஷ் இது என்ன? பயோ பொட்டாஷ்னால் ரோடோஃபைட்ஸ் அப்படின்னா கடல் பாசி. ரோடோஃபைட்ஸுங்கிறது ஒரு கடல் பாசி, அதிலேருந்து தயாரிக்கக்கூடிய பொட்டாஷ். ஐபிஎல் கம்பெனியாக இல்லை ஆரா, நாங்கள் வந்து ஆரா பிராண்ட்லேருந்து அந்த பொட்டாஷ் வாங்கி பயன்படுத்தினோம். இப்போ பயன்படுத்தலை, முன்னாடி பயன்படுத்தினது. பயோ பொட்டாஷ் 20% பொட்டாசியம் இருக்குது அதில். இது வந்து ஒரு மீடியம் ரிலீஸ் ஃபர்டிலைசர். இது ஒரு கிலோ வந்து ஒரு மூட்டை 800 நாங்கள் வாங்கும்போது போச்சு. இப்போ எப்படின்னு தெரில, கரண்ட் என்னன்னு தெரில, பட் 800 ஒரு மூட்டை. ஸோ ஒரு கிலோ வந்து 16 ரூபா. இது அவைலபிலிட்டியுமே மாடரேட் அவைலபிலிட்டி. எல்லா கடையிலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் மாடரேட் அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்த பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா பிக் யூரின், பன்றியோட சிறுநீர். பிக் யூரினில் வந்து நைட்ரஜனும் நிறையா இருக்குது, அட் த சேம் டைம் பொட்டாசியமும் இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். இது காஸ்ட் நான் போடலை, கிடச்சா ஈஸியாக பயன்படுத்திடலாம். காஸ்ட் போடலை, அவைலபிலிட்டியும் லெஸ்ஸு. அதில் வந்து கிடச்சா பயன்படுத்தலாம்னு சொன்னது காரணம் அதுதான், அவைலபிலிட்டியும் அதுக்கு லெஸ் இது. அடுத்தது வந்து நம்ம பொட்டாசியம் ஹியூமேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் நிலக்கரி சுரங்கத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் இது பொட்டாசியம் ஹியூமேட். இதில் வந்து 10-15% பொட்டாசியம் இருக்குது, குவாலிட்டியை பொறுத்து. இதில் வேறு இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதை கொஞ்சம் சின்ன லெவலுக்கு இதில் வேறு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குது, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் மாறும். ஸோ இது ஆவரேஜாக ஒரு ரேஞ்சு போட்டுறேன். 10-15% பொட்டாசியமில் இருக்குது. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர், தண்ணியில் போட்டாலே கரைஞ்சிரும் அந்த மாதிரி இது. அடுத்தது வந்து இது இயற்கை தான், ஆர்கானிக் தான், அதனால தான் ஆர்கானிக்கில் சொல்கிறேன் இதை. அடுத்தது வந்து இது ரேட்டு வந்து இது காஸ்ட்லி. ஒரு கிலோவே குறைஞ்சபட்சம் 200 250 இருக்கும். நாங்கள் 250 கொடுத்து வாங்குகிறோம், பல்காக வாங்கினா 200 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிலோவே குறைஞ்சது 200 to 250. அவைலபிலிட்டியும் இப்போ மாடரேட் அவைலபிலிட்டி, எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு சொல்ல முடியாது, மாடரேட் அவைலபிலிட்டி இது. அடுத்த பொட்டாசியம் சோர்ஸ் என்னென்னா மாட்டு சிறுநீர், கோமியம். மாட்டு சிறுநீர் பிக் யூரின் மாதிரியே இதுவுமே நைட்ரஜனும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. பட் பொட்டாசியம் வந்து இதில் 7.7% நைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இதுவுமே ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். இது நான் ரேட்டு போடலை. மாடு இருந்ததுன்னா ஈஸி ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஆனால் என்ன, அது ஒரு போய் பிடிக்கணும், அது ஒரு வேலை இருக்குது. அடுத்தது அவைலபிலிட்டி மாடரேட், அதான் நம்ம அது ஒரு வேலைப்பாடு இருக்குது, அது போய் பிடிக்கிற வேலைப்பாடு, அதனால் அவைலபிலிட்டியும் மாடரேட்டுன்னு போட்டிருக்கேன். அடுத்த சோர்ஸ் என்னென்னா ஆஷ், சாம்பல். குறிப்பாக இது வந்து வுட் ஆஷ் ஆர் பிளான்ட் பேஸ்ட் ஆஷ் அப்படின்னு சொல்லலாம். செடியிலேருந்து தாவரத்துலேருந்து வரக்கூடிய ஆஷ். நீங்கள் தாவரத்தை எரித்து வர சாம்பலாக இருந்தாலும் சரி, ரைஸ் மில்லேருந்து வர நெல் சாம்பலாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அதை பேஸ் பண்ண ஆஷு. இதில் வந்து 4% பொட்டாசியம் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். ரேட்டு நான் போடலை,
நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கிற செடிகளை தாவரங்களை எரிச்சு கொண்ட சாம்பல்னால் ரேட்டு போட அஷ்யூம் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை நீங்கள் நெல் ரைஸ் மில்லேருந்து நெல் அந்த உமி சாம்பல் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு வர வாய்ப்பு இருக்குது. அது ஏரியா தகுந்து மாறும். ஸோ நான் அதை போடலை, பட் அது அகைன் ஏரியா தகுந்து மாறும். அவைலபிலிட்டி குட், ஏன்னா ரைஸ் மில்லில் போனாலே கிடைக்கும், ப்ளஸ் நம்ம ஓனாக வேணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிலிட்டி குட். ஸோ இதெல்லாம் தான். ஸோ 1 2 3 4 5 இந்த 5 சோர்ஸ் வந்து பொட்டாசியத்துக்கு சொல்லிட்டேன். ஆர்கானிக் ஆவரேஜ் பர்சன்டேஜ் வைஸ் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இப்போ என்பிகே முடிஞ்சிருச்சு, மேக்ரோ நியூட்ரியன்ட் முதல் நிலை பேரூட்ட சத்துக்கள் முடிஞ்சிருச்சு. இரண்டாம் நிலை பேரூட்ட சத்துக்களுக்கு போவோம். கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். பொதுவாக இதுலேயே இந்த என்பிகேலே தான் நம்ம ஆட்கள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது இது தாண்டி வரமாட்டாங்க இந்த கால்சியம், மெக்னீசியமுக்கு. இதுவும் முக்கியம் செடி வளர்ச்சிக்கு. இயற்கை முறையில் என்ன இருக்குது அப்படின்னா ஜிப்சம் ஆர்கானிக் சாயில் அமெண்ட்மெண்ட் தான். அதில் வந்து கால்சியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஜிப்சத்தில் கால்சியம் எவ்வளோ இருக்குன்னா 29% இருக்குது கால்சியம். இது வந்து ஒரு மீடியம் ரிலீஸ் ஃபர்டிலைசர். ஏன் பார்வையில் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட்டு கூட. ஒரு கிலோவே 4 ரூபா தான். ஒரு மூட்டை வந்து 170 to 200 இருக்கலாம், வேரி ஆகலாம் டிமாண்டை பொறுத்து, சப்ளையரை பொறுத்து. அவைலபிலிட்டியும் குட் அவைலபிலிட்டி, எல்லா கடையிலையும் கிடைக்கும் அது. அடுத்தது போன் மீல் நம்ம இதுலேயே பார்த்தோம், ஃபாஸ்பரஸ்லேயே பார்த்தோம். கால்சியத்துலேயும் போன் மீல் யூஸ் பண்ணலாம், ஏன்னா போன்ஸில் கால்சியம் இருக்குங்கிறதுனால. போன் மீலில் கால்சியம் வந்து 12% இருக்குது. ஸோ இது வந்து அகைன் பவுடர் ஃபார்மேட்டில் சொல்கிறேன். ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். ஒரு கிலோ வந்து அகைன் அப்போ சொன்ன மாதிரி தான் 20 ரூபீஸ்லேருந்து வரும், பட் 20 ரூபீஸ் தான் மினிமம். டைப் அவைலபிலிட்டியுமே லெஸ் அவைலபிலிட்டி இது. அடுத்தது ஃபேமஸாக இருக்கிறது வந்து எக்ஷெல் பவுடர். இதை நான் கடைசியாக வச்சுருக்கேன், ஏன்னா இது வந்து இது கொஞ்சம் லார்ஜ் வால்யூம்ஸில் பண்ணுறது கஷ்டம், அதனால தான் இது கடைசியில் வச்சுருக்கேன். எக்ஷெல் பவுடரில் 40% கால்சியம் இருக்குது. 40% இருந்தாலும் நான் கடைசியாக தான் சொல்கிறேன், ஏன்னா இதுக்கு அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் கஷ்டம். சின்ன லெவலில் பண்ணால் வீட்டில் இருக்கிற நம்ம முட்டை யூஸ் பண்ணுறதுலே பண்ணிக்கலாம். பட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்சிவ் இந்த பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை கலெக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கும் அவங்களும் சார்ஜ்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஆர்கானிக்னு சொல்லிட்டாலே போதும், எப்படா காசு போடுங்களான்னு பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ போனால் நம்ம ட்ராக் மாறிடுவோம். விலை போடலை, அவைலபிலிட்டியுமே மீடியம் அவைலபிலிட்டி. அடுத்தது வந்து மெக்னீஷியமுக்கு இயற்கையில் ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில, பட் நான் ரிசர்ச் பண்ணி படித்த வரைக்கும் ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது. என்னென்னா எப்சம் சால்ட்டுங்கிறது ஒரு இயற்கையில் வரக்கூடிய ஒரு உப்பு. ஐ திங்க் அது யூகேயில் இங்கிலாண்ட்லேயே எங்கேயோ அதை எடுக்கிறாங்க. அதுவுமே ஒரு மைண்ட் பண்ணி எடுக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பொருள் அது. இதில் வந்து 2 கிரேட் இருக்குது. ஒன்று வந்து ஹியூமன் கன்சம்ஷன் ஆர் ஹியூமன் யூஸ் பண்ணுற ஒரு கிரேட் இருக்குது. இன்னொன்று வந்து ஃபர்டிலைசர் கிரேட் இருக்குது. அதை வந்து நான் இன்ஆர்கானிக்கில் சொல்கிறேன். ஹியூமனுக்கு யூஸ் பண்ணுற கிரேட் மட்டும் இப்போ நான் ஆர்கானிக்கில் சொல்கிறேன், ஓகேவா? ஹியூமன் கிரேட் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுல வந்து 10%. ஆக்சுவலி ரெண்டுத்துலேயுமே ஒரே பர்சன்டேஜ் தான் இருக்கும். மெக்னீஷியம் 10% தான். அந்த கிரேடை பொறுத்து ரேட் மாறும். அதனால் ரெண்டு விதமான ப்ரைஸில் கிடைக்கும். ஹியூமன் கன்சம்ஷனுக்கு உள்ளது வந்து ஒரு குறைஞ்சது 100 ரூபீஸ். மேபி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா சீப்பாக கூட கிடைக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக குறைஞ்சது 100 ரூபீஸ் பர் கேஜி கிடைக்கும். இது வந்து ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். அவைலபிலிட்டி கொஞ்சம் மீடியம், இது கொஞ்சம் தேடினா தான் கிடைக்கும். இதுவுமே மெக்னீஷியமில் அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது சல்ஃபரில் வந்து கால்சியத்தில் ஜிப்சம் பார்த்தோம், அதே இதில் சல்ஃபர்லேயும் ஜிப்சத்தில் சல்ஃபரும் இருக்குது, கால்சியமும் இருக்குது, சல்ஃபரும் இருக்குது. சல்ஃபரோட பர்சன்டேஜ் வந்து 23.5%, 23.5%. விழுக்காடு சல்ஃபர் இருக்குது. இதுவுமே மீடியம் ரிலீஸ் ஃபர்டிலைசர். 4 ரூபா பர் கிலோ, 170 to 200 ரூபீஸ் பர் பேக். ஒரு மூட்டையில் 200 ரூபீஸ்க்கு வாங்கிடலாம். குட் அவைலபிலிட்டி. அடுத்த சோர்ஸ் ஃபார் சல்ஃபர் என்னென்னா எப்சம் சால்ட். மெக்னீஷியம் இருக்குது. எப்சம் சால்ட்டில் 13% சல்ஃபரும் இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். தண்ணியில் போட்டாலே கரைஞ்சிரும். இதுவுமே ஹியூமன் கன்சம்ஷன் கிரேடு. அந்த கிரேட்லனா 100 ரூபீஸ் பர் கேஜி. அவைலபிலிட்டி மீடியம் அவைலபிலிட்டி. ஓகே, இப்போ இதோட
கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் 2ஆம் நிலை பேரூட்ட சத்துக்கள் முடிஞ்சிருச்சு. நுண்ணூட்ட சத்துக்கள் ஆர்கானிக்கில் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிற பெரிய லெவலுக்கு பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிற மாதிரி கிடையாது. ஆனால் இருக்குது. அதை நான் எப்போ சொல்கிறேன்னா அப்புறம் வர வீடியோஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இப்போ இந்த என்பிகே அப்புறம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதை மட்டும் ஆர்கானிக்கில் குறித்து வச்சுக்கோங்க ஆர் பின்பற்றிக்கோங்க. மைக்ரோ நியூட்ரியண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு அதை அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு ஏன்னா அது ஏன் அப்புறம் சொல்கிறேங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதை நான் அப்புறம் அந்த காரணத்தோடு சொல்கிறேன். இப்போதைக்கு வி வில் ஸ்டிக் ஆன் டு நியூட்ரிஷன் டாப்பிக்கு மட்டும், இந்த டாப்பிக்கு மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணுவோம். ஓகே, இதோட ஆர்கானிக் சோர்சஸ் சொல்லியாச்சு. ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்நேரம் உச்சி குளிர்ந்துருக்கும். வாவ், இந்த மாதிரி சூப்பராக லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னு. இப்போ உச்சி குளிர்ந்த அதே நபர்களுக்கு இப்போ நான் வயிற்றையும் கலக்க வைக்க போகிறேன். இப்போ அடுத்தது வந்து இன்ஆர்கானிக் சொல்ல போகிறேன். மண் வளத்தை காப்பேன், மக்களுக்கு தூய்மையான உணவு கொடுப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்கிற நபர்கள் இந்த பார்ட் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரைட்டாகவே கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு அந்த கடைசி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு போயிருங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கெட்டுரும். ஸோ அடுத்தது நம்ம வந்து இப்போ இன்ஆர்கானிக் பார்ப்போம். இதில் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இல்லை சார் நான் வந்து இன்ஆர்கானிக்கும் தெரிஞ்சுக்கணும், ஜென்ரல் நாலேஜ் தானே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நபர்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இன்ஆர்கானிக்கில் என்னென்னா, இது பொதுவாக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நானுமே எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறதில்ல. மெயின் உரங்கள், மெயின் ஃபெர்டிலைசர், அப்புறம் அதில் இருக்க பர்சன்டேஜ் வைஸ் சொல்லிடுறேன். இதை கொஞ்சம் நான் வேகமாக போவேன், ஏன்னா எத்தனை பேர் இவ்வளோ தூரம் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் ஓகே, இன்ஆர்கானிக்கில் அகெயின் அதே மாதிரி தான், ஹெட்டிங் எல்லாமே சேம் தான். நோட் பண்ணுறவர்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்ஆர்கானிக்னு சைட் ஹெட்டிங் மாதிரி போட்டு நைட்ரஜன் சோர்ஸ், ஃபஸ்ட்டு நைட்ரஜன் சோர்ஸ் பார்ப்போம். ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியக்கூடியது யூரியாவில் 46% நைட்ரஜன் இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். அப்புறம் இதுக்கு புதுசாக வந்து நான் ஃபார்முலாவும் போடுறேன், தேவைப்படுறவர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. CONH2 ட்வைஸ், இது வந்து அமைடு ஃபார்மேட்டில் இருக்கும். ஏன்னா அந்த யூரியா ரேட்டு வந்து 6 ரூபா பர் கிலோ, ஒரு கிலோ 6 ரூபா தான். ஒரு மூட்டை வந்து ஆவரேஜாக 275 to 300 டிமாண்டை பொறுத்து, சப்ளையை பொறுத்து மாறலாம். அடுத்தது DAP, டை அமோனியம் ஃபாஸ்பேட். இதில் வந்து 18% நைட்ரஜன் இருக்குது. இதுவுமே ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். இன்ஃபேக்ட் இன்ஆர்கானிக்கில் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ரிலீஸ் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து NH4 ட்வைஸ் HPO4 அப்படிங்கிற மாதிரி. இது கதை பேசணுன்னா நான் நல்லாவே பேசுவேன். பட் இப்போதைக்கு அந்த ஃபார்முலா மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். 27 rupees பர் கேஜி இது வருது. 1350 பர் பேக். ஒரு சில ஏரியாவை பொறுத்து மாறலாம், முன்ன பின்னா கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் ஆவரேஜாக 1300 அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு மூட்டை, 50 கிலோ மூட்டை. அடுத்தது வந்து ஃபாஸ்பரஸில் வந்து மெயின் சோர்ஸ் வந்து சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பரஸ் மெயின் சோர்ஸு. அதில் வந்து 16% ஃபாஸ்பரஸ் இருக்குது, ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். அதோடய ஃபார்முலா வந்து CaH2PO4 ட்வைஸ். இது வந்து 400 ரூபா, ஆவரேஜாக 400 ரூபா ஒரு மூட்டை வரும், 8 ரூபா பர் கிலோ. அடுத்தது DAP, 46% ஃபாஸ்பரஸ் இருக்குது, ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். DAP ஃபார்முலா முன்னாடியே சொல்லிட்டேன், அது அப்படியே போட்டுறேன் மறுபடியும். 27 rupees பர் கேஜி, 1300 ஆவரேஜாக பர் பேக். அடுத்தது வந்து பொட்டாசியம், சாம்பல் சத்து. பொட்டாசியத்துக்கு உலக அளவில் ஒரே ஒரு ஃபர்டிலைசர் தான் இருக்குது உலக அளவில், அதுதான் MOP, மியூரேட் ஆஃப் பொட்டாஷ். 60% பொட்டாசியம் இருக்குது. ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். பொட்டாசியமோட கெமிக்கல் ஃபார்முலா KCl. இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்லேயே இதுதான் காஸ்ட்லியான ஃபர்டிலைசரு. ஆட்கள் குறைச்சி யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசரும் இதுதான். 1650, 1650 ரூபா ஆவரேஜாக வரும், முன்ன பின்னா இருக்கலாம். ஸோ தோராயமாக 30 ரூபா கூட தான் வருது ஒரு கிலோ. அது ஃபாஸ்ட் ரிலீஸ் ஃபர்டிலைசர். பொட்டாசியத்துக்கு இன்னொரு சோர்ஸும் இருக்குது. MOP சொன்னேன், SOPன்னு ஒன்று இருக்குது, சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ். ஃபஸ்ட் வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், அது KCl. இது சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ், K2SO4. இதில் வந்து 50% பொட்டாசியம் இருக்குது, 50%. இதுவுமே ஃபாஸ்ட் ஆக்டிங் ஃபர்டிலைசர். இது அந்த பொட்டாசியத்தை விட இது காஸ்ட்லியான பொட்டாசியம். இது யாருமே போக மாட்டாங்க, தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க இந்த பொட்டாசியம் பக்கத்தில்.
ஒரு கிலோவே கிட்டத்தட்ட 50 ரூபா, ஒரு மூட்டை வந்து 2400 to 2500 இருக்கும் ஒரு பேக். ஏன் அது காஸ்ட்லிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து கால்சியத்தில் வந்து மெயின் சோர்ஸ் ஜிப்சம். நம்ம வந்து ஆர்கானிக்கில் பார்த்ததை அப்படியே கூட டிட்டோ பண்ணிக்கலாம். ஸோ ஜிப்சம் 29% calcium, medium release fertilizer, good availability, 4 rupees per kg or 200 rupees per bag. அடுத்தது வந்து மெக்னீஷியமில் ஆர்கானிக்கில் ஹியூமன் கிரேட் எப்சம் சால்ட் சொன்னேன். இதுலேயும் எப்சம் சால்ட் தான், ஆனால் இதில் வந்து ஃபர்டிலைசர் கிரேட் எப்சம் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக அரிசி மாதிரியே இருக்கும். அரிசி கல்கண்டு ஃபார்மேட்டில் இருக்கும். கல்கண்டா அரிசி ஆக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த எப்சம் சால்ட்டு. ஆர்கானிக்கும் சரி இன்ஆர்கானிக்கும் சரி. 10% மெக்னீஷியம் இருக்குது. ஃபாஸ்ட் ரிலீசிங் ஃபர்டிலைசர் MgSO4 ஃபார்முலா 30 rupees per kg, ஆவரேஜாக 750 rupees per bag வரும். இது வந்து செகண்டரி மைக்ரோ நியூட்ரியனால இது வந்து 25 கிலோ பேக்கில் தான் வரும். ஸோ அதையும் இப்போ ஒரு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அடுத்தது சல்ஃபரில் வந்து நம்ம கால்சியம் மெக்னீஷியம் என்ன இருக்கோ அதே சோர்ஸ் தான். ஜிப்சம் அப்புறம் எப்சம் சால்ட்டு நீங்கள் அப்படியே டிட்டோ பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுதான் சல்ஃபரோட மெயின் சோர்சஸ் இன்ஆர்கானிக்லேயும். அடுத்தது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட். இன்ஆர்கானிக்கில் மைக்ரோ நியூட்ரியண்ட்டை கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். எதெல்லாம்னா டக்குன்னு போயிடுறேன். ஜிங்க் சல்ஃபேட், மேங்கனீஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், அப்புறம் காப்பர் சல்ஃபேட், அப்புறம் போரானுக்கு போராக்ஸு இல்லாட்டா டைசோடியம் ஆக்டாபோரேட் 20% போரானது. இப்போ ஒன்றா சொல்லிடுறேன். ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு வந்து 21% ஃபாஸ்ட் ரிலீஸ், ஒரு கிலோ வந்து 120 rupees per kg இருக்கும். மேங்கனீஸ் சல்ஃபேட் வந்து 30% மேங்கனீஸ் இருக்கும், ஃபாஸ்ட் ரிலீஸ். மேங்கனீஸ் சல்ஃபேட்டில் வந்து மோனோஹைட்ரேட் கிரேட், எல்லாத்துக்கும் கிரேடும் இருக்குது இதில். ஸோ இதில் வந்து மேங்கனீஸ் சல்ஃபேட்டில் மோனோஹைட்ரேட் கிரேட் தான் ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்ணுறது, 80 rupees per kg. அயனுக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்லிட்டேன், 16% அயன் இருக்குது, ஃபாஸ்ட் ரிலீஸ். ஃபெரஸ் சல்ஃபேட்டில் வந்து ஹெப்டாஹைட்ரேட் அப்படிங்கிற கிரேடு. இப்போ ஹெப்டானா 5 நினைக்கிறேன், 5 பென்டா, ஹெப்டானா 3 நினைக்கிறேன், 3 ஹைட்ரஜன். ஓகே, அது வாட்டர் மாலிகுல் இருக்கும், அதில் ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா. ஹெப்டாஹைட்ரேட்டுங்கிற கிரேடு வந்து அதுதான் ஃபெர்டிலைசர் கிரேடு. 15 மேபி 15 rupees per kg இருக்கலாம். இதெல்லாம் நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் ரேட்டு. அடுத்தது வந்து காப்பர் சல்ஃபேட் வந்து 24% காப்பர் இருக்குது, ஃபாஸ்ட் ஆக்டிங். அப்புறம் காப்பர் சல்ஃபேட் வந்து பென்டாஹைட்ரேட் கிரேட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 40 rupees per kg. இது போரானில் மட்டும் 2 இருக்குது. ஆர்கானிக்காக பண்ணுறவங்க நபர்கள் வந்து போராக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து 10% போரான் இருக்குது. அப்புறம் அது மீடியம் ரிலீஸ் ஃபர்டிலைசர். ஃபார்முலா போடுறேன், கொஞ்சம் அது பெரிய ஃபார்முலா. அது 350 அது ரேட்டு அதை நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் நான் ரேட்டு போடலை. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அந்த 20% போரான். அடுத்தது டைசோடியம் ஆக்டாபோரேட் டெட்ராஹைட்ரேட். ஸோ இந்த போரான் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், 20% போரான். இது வாட்டர் சால்யூபிள், ஃபாஸ்ட் ரிலீசிங். இது வந்து 350 rupees per kg வருது. ஸோ இதெல்லாம் தான் மைக்ரோ நியூட்ரியன்ட் பார்ட் இன்ஆர்கானிக்கில். ஓகே, இப்போ வந்து இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோட மெயின் நோக்கம், இப்போ சொன்னதோட நோக்கம் என்னென்னா, எந்தெந்த உரத்தில் எந்தெந்த பர்சன்டேஜ் இருக்குது, அதோட ரேட், ஆவரேஜ் ரேட் சொல்லிட்டேன். இதை பேஸ் பண்ணி அடுத்தது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நிறைய டிபேட்டுக்குள்ளே தான் போகிறோம். ஆர்கானிக்கு இன்ஆர்கானிக்கு அப்படின்னு பேசுகிறவர்கள்கிட்ட வந்து ஒரு ஐஸ் பிரேக்கர் ஆர் மித் பஸ்டிங் அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் அடுத்தடுத்தது வரப்போகுது. அதோட அடித்தளமே இதுதான். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பர்சன்டேஜு, அப்புறம் ரேட்டு, அப்புறம் அந்த ஃபாஸ்ட் ஆக்டிங், ஸ்லோ ஆக்டிங், இதை நான் காலம் போட்டு எதுக்கு நான் சொல்லியிருக்கேன்னா, ஒருத்துக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு கண்டென்ட் உங்களுக்காக நான் ஒரு கண்டென்ட் இப்போதைக்கு ஒரு டிப், இவ்வளோ தூரம் பார்த்த நபர்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ரிலீஸில் முக்கால்வாசி மீடியம், ஸ்லோ அவ்வளோதான் இருக்கும். ஃபாஸ்ட்டுங்கிறது இந்த யூரினை தவிர எதுவுமே இருக்காது. ஆனால் ஆன் த அதர் ஹேண்ட் இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டு தான். இப்போ வந்து
மீடியம் டு ஸ்லோ யூஸ் பண்ணாலும் பிரச்சனையாக வரும், ஃபாஸ்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வரும். இதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் த கண்டென்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அந்த கண்டென்ட்டோட இதே சொல்லிட்டேன், ஒரு ப்ரீஃப் அவுட்லைனு சொல்லிட்டேன். இப்போது இந்த பார்ட்டை அடிப்படையாக வச்சு அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம சந்திப்போம். ஏன்னா அடுத்தடுத்த பார்ட்டில் பேசும்போது இந்த பார்ட்டை ரெஃபர் பண்ணி தான் பேசுவேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் இது, ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.